Hello friends, good morning. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் மேக்கர் ஒன்றில் அதே மாதிரி அடினோ சி ப்ரோக்ராமிங்கான லைவ் செக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் ஆன்சர் தான். இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, இது எனக்கு வந்து என்னென்னா நிறையா பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் ரிப்ளை கேட்குறீங்க. ஓகே, கமெண்ட்ஸ் வாட்ஸ்அப்லேயும் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனலையும் எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, நான் யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் மேக்ஸிமம் சொல்லியிருப்பேன். ஓகே, அது வந்து எல்லா பேரும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ என்னன்னா நான் வந்து இது மாதிரி ப்ரோ நான் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து நான் படித்தேன், ஆனால் இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சில கேட்குறீங்க. ஒரு சில நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து தமிழ் மீடியம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சிலபஸ் வந்து மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன், அது எப்படி இப்போ சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் ஆனால் நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணணும், கரெக்டாக ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை வந்து விசிட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு நியர்பை இருக்க கலெக்டர் ஆஃபீஸ், ஓகே உங்கள் ஏரியாவோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் போய் மாடிஃபை பண்ணலாம். அப்படி மாடிஃபை அங்கே போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மாடிஃபை பண்ணி தருவாங்க. அப்படி ஒரு வேளை வந்து அவங்களால என்ன பண்ணுவாங்க, பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து பண்ண முடியாது, நீங்கள் அந்த டைமிங்காக வெயிட் பண்ணுங்கள். அவங்க வந்து ஆன்லைனில் வந்து எப்போது யாராவது வந்து ஆதார் இந்த நேம்லாம் வந்து மாற்றி இது பண்ணியிருக்கீங்க, மீடியம்ஸ் எல்லாம் மாற்றி கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒரு சில ஏரியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து மாற்றி கொடுக்குறாங்க. ஓகேவா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்ணும்போது கொஞ்சம் இயர் வந்து மாற்றி நான் ரினியூவல் பண்ணேன். அதனால் வந்து எனக்கு வந்து சரியாக வந்து ரினியூவல் பண்ணலாம் அவங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் எப்போ அலௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டைமில் வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, நான் கரண்ட் டேட்டில் ரினியூவல் பண்ணாமல் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கேட்டதுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸை விசிட் பண்ணுங்கள். கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு சில சமயம் ரிப்ளை கரெக்டாக கொடுப்பாங்க. ஒரு சில சமயம் வந்து என்னன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கனால வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து எப்போ வந்து அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து தராங்க, நீங்கள் வந்து இது மாதிரி கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்ஷன் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த டைமே வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் எடிட் ஆகும். இல்லை அப்படின்னா ஒரு சில கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிடும். ஓகே, இதே இது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாரு. ஓகே, யுவி 6498 அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கமாண்ட் வந்து பின் பண்ண சொன்னால் நான் வந்து கமாண்ட் ஆல்ரெடி பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, டெக்னிக்கல் டிப்ளமோ ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி இல்லை எடிட் பண்ணணும்னா டேரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போங்க. என்ன டீட்டெயில்ஸ்னு சேஞ்ச் பண்ணணுமோ ஒரிஜினல் ப்ரூஃப் கொண்டு போங்க. வித்தின் 5 மினிட்ஸில் சேஞ்சஸ் பண்ணி அப்டேட் பண்ண ஐடி கார்டு பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எடிட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து நான் தமிழ் மீடியம் போட்டிருக்கேன், நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன் அப்படின்னா நீங்கள் அந்த உங்களுடைய 12th சர்டிஃபிகேட்டை கொண்டு போங்க, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். ஓகே, நீங்கள் வந்து டூப்ளிகேட் நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போனீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து அவங்க எடிட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரிஜினல் காப்பி கொண்டு போங்க. ஒரிஜினல் காப்பி கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே இன்டிமேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் லோக்கலில் இருக்க இசேவை மையம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு தான் போக சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் டேரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போங்க. ஓகே, வேறு எங்கேயும் போய் அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க அப்படின்னா வேறு எங்கேயும் போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வேறு எங்கேயும் நீங்கள் போய் என்ன பண்ண டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, நான் மேக்ஸிமம் எல்லா பேருக்கு என்ன சொல்லிப்பேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி தருவாங்க. அப்படி ஒரு வேலை பண்ண முடியல அப்படின்னா இது மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், அப்போ வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் மாடிஃபை வந்து தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து என்ன தேவையில்ல, இது வந்து புதுசாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகே, நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சீனியர் டேட் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் நீங்கள் தப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் போய் எடிட் பண்ணும்போது இந்த இஷ்யூ வருது. ஓகே, இது வந்து அவங்க வந்து 1 டைம் மட்டும் தான் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா ஒரு டீட்டெயில்ஸ் வந்து தப்பாகிடுச்சு அப்படின்னா அவங்களோட ரீஎடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. ஓகே, அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தப்பாக ரைட் பண்ணாலும் நம்மளால் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ இதை வந்து ஒரே ஒரு டைம் நீங்கள் பண்ணும்போது பர்ஃபெக்டாக ரைட் இது பண்ணுங்கள். ஓகே, அப்படி இல்லை எனக்கு வந்து நான் தப்பாக ரைட் பண்ணிட்டேன், எனக்கு அந்த அப்ளிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் இருக்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை விசிட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ஏன்னா நிறையா பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் டேரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை விசிட் பண்ணி இதை வந்து மாடிஃபை பண்ணிக்கங்க. இதில் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை பற்றி வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.